விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குவைத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குவைத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குவைத்தில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர்களது உடல்களை தாய்நாட்டிற்கு கொண்டுவர பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் நாளை காலை 9:30 மணிக்கு கேரள மாநிலம் கொச்சிக்கு அந்த உடல்கள் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, குவைத் நாட்டில் நடைபெற்ற தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு உறவினர்களும் ஒப்படைத்திட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக குவைத் நாட்டில் பணிபுரிந்து வரும் தமிழர்கள் அங்கு கொடிய தீ விபத்திற்கு ஆளானதுடன் உயிர்களை இழந்தும் தீக்காயங்களுக்கு சிகிச்சையில் பெற்று வரக்கூடிய நிலையில இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து வகையான உதவிகளையும் வழங்கிட தயாராக இருப்பது அப்படிங்கிறதையும் ஏற்கனவே அயலக தமிழர் நலத்துறை சார்பாக துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு அயலக தமிழர் நலத்துறையின் சில தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி எண்கள் மூலமாக தொடர்ந்து அவர்களுடைய உறவினர்கள் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.